ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக அரசு ஓய்வூதியதாரர்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. இதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் மற்றும் பண்டிகை காலத்தில் கிடைக்கக்கூடிய முன்பணம் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட். இந்த அப்டேட்டை பற்றின தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வரப்போகுது. இதனால் தமிழக அரசு பல முக்கியமான அப்டேட்டுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த அப்டேட், அதாவது ஓய்வூதியதாரர்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட். இந்த அறிவிப்பில் ஓய்வூதியதாரர்கள் சம்பந்தமாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கிற அரசாணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசோட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள், அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான தனி மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் எல்லாருக்குமே தமிழக அரசால் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்படுற இந்த பொங்கல் பரிசு ஓய்வூதியம் அப்படிங்கிறது ஏற்கனவே எவ்வளவு கொடுக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டு இருந்தது. இப்போ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இனிமேல் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கிறது 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாயா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பானது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான அறிவிப்பையும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு அவங்களோட ஃபெஸ்டிவல் டைமில் அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு முன்பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இந்த முன்பணம் ஏற்கனவே எவ்வளவு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா அப்படிங்கிற மாதிரி கிடச்சிக்கிட்டு இருந்தது. இதில் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இனிமேல் பண்டிகை காலத்தில் அவங்களுக்கு இந்த முன்பணங்கிறது 6000 ரூபாயா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த அறிவிப்பானது வந்திருக்கு. தமிழக அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு இது ஒரு முக்கியமான அப்டேட் மட்டுங்கிறது இல்லாமல் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். இந்த அப்டேட் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.